ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு லைனிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து அர்ஜெண்ட்டாக எனக்கு வந்து உடனே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதனால் இப்போ உடனே கட் பண்ணி உடனே ஸ்டிச் பண்ணி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதை பாருங்கள். அக்குள் டு அக்கல் அளவு எடுத்துக்கிறோம். அக்குள் டு அக்கல் அளவு எடுத்தால் 21 இன்ச் வருது. 21 இன்ச் இது லைனிங் கிளாத் வந்து நமக்கு ரெண்டாக மடித்து இருக்கிறதுனால அதில் பாதி 10.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணால் போதும். 10.5 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. இப்போ ப்ளவுஸோட ஹைட் அளக்குறோம். ஷோல்டர்லேருந்து ஹிப்பு வரைக்கும் ஹைட் வந்து 13 இன்ச் இருக்குது. 13 இன்ச் அப்படியே மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு நெக்குக்கு வந்து 2.5 இன்ச் அளவு வைக்கிறேன். 2.5 இன்ச் வச்சுட்டு நெக்லேருந்து ஷோல்டர், நம்ம அளவு ப்ளவுஸில் ஷோல்டரை அளந்து ஷோல்டரை வந்து 3 இன்ச் குறிச்சிக்கிறேன். ஷோல்டர் டு அக்குள் குழிக்கு 5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். அதுலேருந்து இந்த 10.5 இன்ச்சை நம்ம வந்து மார்க் பண்ணி ஒரு டாட் வச்சுக்கிறோம். டாட் வச்சு டாட்டாக கீழே வர அந்த லைனை வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். பாருங்கள், இப்போ குட்டி குட்டி டாட் போட்டுக்கிறோம். இப்போ பேக் நெக் அளக்க போகிறோம். பேக் நெக் வந்து ப்ளவுஸில் என்ன வந்திருக்கோ அதை அப்படியே நம்ம வந்து பேக்கில் வந்து அளந்து வைக்க போகிறோம். இதை அளவும் எடுக்கலாம், ப்ளவுஸையே வச்சியும் நம்ம அளந்துக்கலாம். 2 மெத்தடுமே கரெக்ட் தான். இப்போ வந்து ப்ளவுஸை வச்சே நான் உங்களுக்கு அளந்துருக்கேன், மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ அதை வந்து ஜாயின் பண்ணுறேன். ஒரு எல் மட்டும் வரைகிறோம், அந்த புள்ளி வரைக்கும். எல் வரைஞ்சிட்டு நமக்கு ரவுண்ட் வரைகிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் எடுத்து 2 சைடுக்கும் ரவுண்டு வந்து நம்ம போடுவோம். இது வந்து அக்குள் சைடு வந்து 1.5 இன்ச்சு வச்சு அந்த ரவுண்டு வந்து வரையணும். நெக்குக்கு வந்து 1 இன்ச் வச்சு நம்ம ரவுண்டு வரைஞ்சால் போதும். இப்போ அக்குளுக்கு 1.5 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. நெக்குக்கு 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அந்த ரவுண்டு வந்து நம்ம வரையணும். இப்படி நம்ம மார்க் பண்ணும்போது நமக்கு ரவுண்டு வரைகிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லா லைனையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். நல்லா டார்க்காக ஜாயின் பண்ணிவிட்டு மார்க் பண்ணணும். இப்போ பாருங்கள், டாட் வச்சோம் இல்லையா, அதை ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கிறோம். ஷோல்டரையும் க்ளோஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ இது நம்ம கட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். மார்க்கிங் வந்து எப்பயுமே அது எங்கள் வீட்டு குட்டி நாய்க்குட்டி, அது பேர் மாயா, ரொம்ப சேட்டை பண்ணும். அதை வெளியில் அனுப்பியாச்சு. இப்போ நான் உங்களுக்கு நெக் கட் பண்ணுறது எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். நெக் வந்து மார்க் பண்ணுறோம், ரவுண்டு. இப்போ அக்குளுக்கும் ரவுண்டு வரைஞ்சாச்சு. இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பேக் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. லைனிங் ப்ளவுஸோட பேக் பார்ட் வந்து ரெடியாக எடுத்தாச்சு. தைக்கிறது வந்து ரொம்ப ஈஸியான வேலை தான். அதை நீங்கள் வந்து நல்லா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கற்றுக்கிட்டிங்கன்னா தையல் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு வேலை தான். உங்களுக்கு கஷ்டமே கிடையாது. ஆனால் நம்ம கற்றுக்கும் போது மட்டும் அதை வந்து கொஞ்சம் மைனூட்டாக நம்ம கற்றுக்கணும். இப்போ பேக் ரெடி ஆயிடுச்சு. பேக்லேருந்து ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். அளவு ப்ளவுஸ்லேருந்து ஃப்ரண்ட்டோட அளவு எடுத்து, அதாவது ஷோல்டர் டு அதோட கிராஸ் பிடிச்சிருப்போம் இல்லையா, அந்த பட்டி பெல்ட்டு வரைக்கும் அளவு எடுத்து அதை ஒரு மார்க் பண்ணிக்கணும். அதை மார்க் பண்ணிக்கிட்டு பேக் பார்ட்லேயே ஒரு சின்னதாக லைன் மாதிரி போட்டு அதை வந்து மார்க் பண்ணிட்டோன்னா அது பட்டி சைடுக்கு இதை நம்ம மடித்து விட்ருவோம். பாருங்கள், இப்போ இது ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது கிராஸ் பீஸ்னால் நம்ம கிராஸில் போடணும். இந்த ப்ளவுஸ் வந்து கிராஸ் பீஸ் ப்ளவுஸ் தான், அதனால நான் கிராஸில் போட்டிருக்கேன். கிராஸில் போட்டுட்டு அதை அப்படியே ப்ளவுஸோட எண்டு, அக்குள் சைடு எல்லாத்தையுமே மார்க் பண்ணிக்கிறோம். அக்குள் சைடு மட்டும் எக்ஸ்ட்ரா 1 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு அக்குள் ரவுண்டு, நெக்கு ரவுண்டு எல்லாமே அதுதான். ஃப்ரண்ட் நெக் மட்டும் நம்ம தனியாக மார்க் பண்ணுவோம். பாருங்கள், அளவு ப்ளவுஸை எடுத்துகிட்டு அளவு ப்ளவுஸில் இருந்து ஃப்ரண்ட்டோட நெக்கு என்ன அளவு இருக்கோ அதை நம்ம வந்து அளக்கணும். அக்குள்லாம் அதே ரவுண்ட் தான் போடுறேன் பாருங்கள். ஆமாம், இப்போ ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் நம்ம அளவு ப்ளவுஸ்லேருந்து அப்படியே போட்டு பேக்கில் எப்படி அப்படியே போட்டு மார்க் பண்ணமோ அதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கும் நம்ம அப்படியே போட்டு மார்க் பண்ணிடுறோம். கொஞ்சம் உள்ளே தள்ளி கேர்வாக கட் பண்ணால் தான் அந்த ரவுண்டு வந்து நமக்கு வந்து கரெக்டாக உட்காரும். இது ஃப்ரண்ட்டு பட்டி அது எல்லாத்துக்குமே நம்ம வந்து இப்போயே நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். எந்த அளவு உயரம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதே மாதிரி சைட்லேயும் அந்த மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு சென்டர்லேருந்து அதை சென்ட்ரு பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இதுதான் நம்ம சென்ட்ரு டாட் பிடிக்கிறது. ஷோல்டரோட சென்டர்லேருந்து அதுக்கு ஒரு மார்க் பண்ணி வச்சுட்டு அதுலேருந்து இந்த பக்கம் ஒரு
1.25 இன்ச்சு, அந்த பக்கம் 1.25 இன்ச்சு நம்ம எடுத்தோன்னா நமக்கு வந்து அளவு வந்து சரியாக வரும். பாருங்கள், அந்த டாட்டை ஜாயின் பண்ணுற மாதிரி 2 சைடும் ஒரு லைன் வரைஞ்சிக்கிட்டோம். அந்த சென்ட்ரு பாயிண்ட் வந்து எடுத்தாச்சு. சென்டர்லேருந்து 2.5 இன்ச்சு வரணும். டாட்டுக்கு வந்து 2.5 அல்லது 3 வரை வைக்கலாம். இந்த ப்ளவுஸு கொஞ்சம் குட்டியாக இருக்கிறதுனால நான் 2.5 தான் வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் டார்க்காக லைன் போட்டுக்கிறோம் பாருங்கள், நெக்கு அக்கிள் எல்லாத்துக்கும். இப்போ ஹூக் பட்டி சைடு ஒரு சென்டரில் ஒரு டாட்டும், அக்கிள் ரவுண்ட்லேருந்து சென்டரில் ஒரு டாட்டும் வரும். இப்போ கீழேருந்து ஒரு டாட்டும் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், டாட்லாம் நம்ம மார்க் பண்ணிட்டாச்சு. டாட் முதையே நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த 2 புள்ளியும் ஒரு ஜாயின் போடுற மாதிரி ஒரு லைன் போட்டுக்கிறோம். இந்த பக்கம் இருந்து 1.25 இன்ச்சு, அந்த பக்கம் இருந்து ஒரு 1.25 இன்ச்சு வைக்கிறோம். மூணு டு 3.5 இன்ச்சு வரை கூட நமக்கு அகலம் வச்சுக்கலாம். ரொம்ப ஷார்ப்பாக வேணும்னு கேட்டாங்கன்னா நம்ம 3.5 இன்ச்சு வச்சுக்கலாம். ஷார்ப் கம்மியாக வேணும் அப்படின்னாங்கன்னா 2.5 இன்ச்சு வரைக்கும் வச்சுக்கலாம். அவ்வளோதான், டாட் முடிச்சாச்சு. இப்போ ஃப்ரண்ட் நமக்கு கட் பண்ண ரெடி ஆயிடுச்சு. கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ கை கட் பண்ண போகிறோம். நிறைய வீடியோவில் ஹேண்டு கட் பண்ணுறது காமிங்க சிஸ்டர் நிறைய பேர் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இப்போ உங்களுக்காக இந்த பாருங்கள், ஹேண்டு கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அளவு ப்ளவுஸோட ஹேண்டு எடுக்கிறோம், அப்படியே கிளாத்தை வந்து 4ஆக மடித்து போடுறோம். 4ஆக மடித்து போட்டுட்டு அப்படியே அளவு ப்ளவுஸோட ஹேண்டை வச்சுட்டு மார்க் பண்ணுறோம் பாருங்கள். இதான் அது. மடித்து அடிக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச் மட்டும் விட்டுக்கணும். விட்டுட்டு ஹேண்டோட எண்டு கீழே அக்கிள் சைடில் மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணி இது வந்து தையலுக்காக எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறோம். இது மேலேயும் மார்க் பண்ணி இந்த 2 டாட்டையும் ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கிறோம். ஜாயின் பண்ணிவிட்டு அந்த லைனுக்கு வெளியில் ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு டாட் மாதிரி சின்னதாக குட்டி குட்டி டாட் லைன் போடுறோம். அப்புறம் உள்ளக்கூடியே இந்த கரைச்சி கட் பண்ணுறது, கை குடஞ்சி கட் பண்ணுவோன்னு சொல்லுவோம்ல, அதுக்காக ஒரு சின்ன கர்வ் மாதிரி வரைஞ்சிக்கிறோம். அவ்வளோதான். கை கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் தைக்கும்போது மட்டும் கை வந்து ரொம்ப கவனமாக பார்த்து அதை வந்து ஜாயின் பண்ணணும். இப்போ 4ஆக இருக்குது, அதை ரெட்டையை எடுத்துகிட்டு தான் நம்ம எப்போயுமே ஃப்ரண்ட்டு வந்து நம்ம கட் பண்ணணும். இப்போ எடுக்கிறேன் பாருங்கள், 4ஆக இருக்கிறது 2ஆக எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறேன். அவ்வளோதான், கை நமக்கு கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து பெல்ட்டு கட் பண்ணணும். பெல்ட்டு வந்து 4 இன்ச் வந்தது. அளவு ப்ளவுஸில் 4 இன்ச் மார்க் பண்ணிக்கிட்டேன். இந்த சைடு 4 இன்ச், அந்த சைடு 4 இன்ச் மார்க் பண்ணோம். சென்டரில் மட்டும் ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணி ஒரு குட்டியாக கர்வாக வரையணும். அந்த கர்வ் வரையும் போது தான் நமக்கு வந்து நம்ம கிராஸ் பெட்டி கட் பண்ணதுக்கும் இதுக்கும் வந்து நமக்கு அந்த பெண்டு வந்து கரெக்டாக உட்காரும். பாருங்கள், கர்வாக கட் பண்ணியாச்சு. கட் பண்ணும்போது அது வந்து நமக்கு வரும். ஒரு பெல்ட் பெட்டி ரெடி ஆயிடுச்சு. இந்த லைனிங் கிளாத்தில் வந்து 4 பீஸ் வந்தது, அதனால் 4 பீஸும் நான் எடுத்துக்கிறேன். ஒரு பீஸில் மட்டும் குட்டியாக ஜாயிண்ட் வரும், அதை சென்டரில் விட்டுறலாம். தைக்கும்போது அது நான் உங்களுக்கு காட்டுவேன் பாருங்கள். சென்டரில் விட்டு இப்போ நமக்கு பெல்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. அந்த குட்டியாக அங்கனுக்குள்ளே ஜாயிண்ட் வர இடம் அது அது பெரிய ப்ராப்ளம் இல்லை, ஜாயின் போட்டுக்கலாம் அதில். இப்போ பேக்கு, பெல்ட்டு, ஃப்ரண்ட்டு, ஹேண்டு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம லைனிங்கில் போட்டு இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சப்ளை பீஸ் எல்லாத்தையுமே மொத்தமாக வச்சுக்கணும். ஒரு ப்ளவுஸை தைச்சி முடிக்கிற வரை அந்த சப்ளை பீஸ் எல்லாமே நம்மக்கிட்ட வந்து இருக்கணும். இப்போ இதான் ப்ளவுஸ் கிளாத்து, இதில் போடுறேன் பாருங்கள். பேக்கு, ஃப்ரண்ட் எங்கே நம்ம வந்து கரெக்டாக போட்டோம்னா நமக்கு கிராஸ் நல்லா கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்து போடணும். அதே நேரத்தில் நமக்கு இந்த சாரீ கிளாத் வந்து குட்டியாக இருக்கிறதுனால எல்லாமே சரியாக வர்றது மாதிரி அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கணும். இப்போ ஹேண்டு வைக்கணும். இந்த இடத்துல கட் பண்ணியிருக்கேன். இப்போ பெல்ட்டுக்கு மட்டும் இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கணும். அந்த சைடு பெல்ட் அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்க முடியுமான்னு பார்க்குறேன். வரல.
இந்த சைட் போட்டு பார்த்தா வருதான்னு நம்ம பெல்ட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறோம். இப்போயும் பெல்ட்டுக்கு வந்து அந்த இடம் செட் ஆகலை. கண்டிப்பாக பெல்ட்டு பெட்டிக்கு சாரீ கிளாத் வேணும் நமக்கு. அதனால் பழைய மாதிரி இருந்த மாதிரியே நான் போட்டுட்டு கை கொஞ்சம் மேலே ஏற்றி விட்டுக்கணும். விடும்போது இந்த இடத்துல ஒரு பீஸ் கிடைக்கிது, பெரிய பீஸு. வச்சு பார்க்கணும் பெல்ட்டு கரெக்டாக இருக்கான்னு. இந்த சைடு சரி வரல. சென்டரில் வைக்கலாமான்னு பார்க்கலாம். சென்டரில் வச்சா சரியாக வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், கரெக்டாக இருக்குது. இப்போ சென்டரில் வச்சுட்டு சுற்றி லைனிங் கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். பாருங்கள், கொஞ்சம் மட்டும் பீஸ் விட்டு கட் பண்ணுறோம். இதில் வந்து ப்ளவுஸு பீஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால லைனிங் கிளாத்துக்கு கொஞ்சம் கம்மியாகவே கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஃப்ரண்ட்டு கொஞ்சம் தாராளமாகவே துணி வருது. பெல்ட் பட்டிக்கும் பேக்குக்கும் மட்டும் நமக்கு கிளாத் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் அது சரியாக தான் வரும். நம்ம கரெக்டாக வச்சு தைக்கணும். பெல்ட்டு கட் பண்ணியாச்சு. இப்போ கை கட் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ்லாம் கட் பண்ணி விட்டுட்டு கைக்கு தேவையான அளவு கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா இப்போ முடிஞ்சு. இது லைனிங் பீஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஃபுல்லாக தைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. அளவு ப்ளவுஸ் சிசர் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம மிஷினுக்கு இப்போ போயிடலாம். மிஷினில் இந்த தைக்கிற வீடியோவும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.